அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை 31, 2025 இன்று மத்திய கிழக்கில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் மனிதாபிமான சிக்கல்கள் குறித்து நம்பகரமான செய்தி வலைத்தளங்களின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இங்கு தொகுத்து வழங்குகின்றோம். இந்த செய்திகளை உங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரவும். வீடியோவை விரும்பினால் லைக் செய்யவும். மேலும் தொடர்ந்தும் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். கடந்த 24 மணி நேர முக்கிய செய்திகள். அல் ஜசீரா செய்திகளின் அடிப்படையில் காசா பகுதியின் பேரழிவு. கடந்த 24 மணி நேரமாக இஸ்ரேலின் தாக்குதல்களில் 65க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 115 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ வசதி முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் காசா பூர்வீக குடியினர் உணவின்றி தவிக்கும் நிலை தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐநா அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். காசாவில் குழந்தைகள் தண்ணீர் இல்லாமல் இறந்து வருகின்றார்கள். மனிதாபிமான உதவிகள் தடுப்புக்குள்ளாகியுள்ளன என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிரியாவின் வன்முறைகள் தொடர்ந்து வலுத்து வருகின்றன. வடக்கு சிரியா பகுதியில் துருக்கி மற்றும் அரசு படைகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலால் பல்லாயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். அரப் நியூஸ் செய்திகளின் அடிப்படையில் மது பாவனை பொருட்கள் பறிமுதல். சவுதி அரேபியா அதிகாரிகள் 1.3 மில்லியன் மயக்க மாத்திரைகள் கடத்திய வலையமைப்பை கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். இது மத்திய கிழக்கு பகுதியில் ஊழல் மற்றும் போதைப்பொருள் சிக்கலை வெளிப்படுத்துகின்றது. பலஸ்தீனுக்கு ஆதரவாக மால்டா தீர்மானம். மால்டா அரசு பலஸ்தீனை ஒரு சுயாதீன நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்துள்ளது. இது ஐரோப்பிய நாடுகளின் புதிய திருப்பமாக கருதப்படுகின்றது. பலஸ்தீன அதிபரின் வரவேற்பு. 15 நாடுகள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக முன்வந்ததை வரவேற்ற பலஸ்தீன அதிபர், நாங்கள் இன்னும் நம்பிக்கையுடன் நிமிர்வோம் என தெரிவித்துள்ளார். யோர்தான் அரசாங்கத்தின் கவலை. காசா நகரின் தற்போதைய நிலை வரலாற்றிலே காணப்படாத பேரழிவாகும் என யோர்தானிய அரசு துறை செயலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்திகள் அனைத்தும் நம்பகரமான மத்திய கிழக்கின் வலைத்தளங்களிலிருந்து பெறப்பட்டவையாகும். இந்த செய்திகளை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இவ்வகையான செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே பகிரவும். சந்திக்கலாம் அடுத்த செய்தி தொகுப்பில். நன்றி.